இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லை வெளியேறுவதா என்று வேல்முருகன் இன்றைக்கு முடிவை அறிவிக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வேல்முருகனுக்கும் திமுகவிற்கும் தொகுதி உடன்பாட்டில் வேல்முருகன் 2 தொகுதிகளுக்கு மேல் கூட்டணியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார். அதே நேரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மறுக்கிறார். ஏற்கனவே அவருடைய கட்சிக்கு பதிவு ரத்தாகிவிட்ட காரணத்தால் மீண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வேல்முருகன் இருப்பதால் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கிறார். ஆனால் திமுக வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேல்முருகனுக்கு கடந்த முறை போட்டியிட்ட அதே பண்டுருட்டி தொகுதியை மட்டும்தான் கொடுப்போம், வேறு எந்த தொகுதியும் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்திருப்பதால் அவர்களுக்கும் சீட்டுக்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே வேல்முருகனுக்கு அதிகமான சீட்டை கொடுக்க முடியாது என்று திமுக கையை விரித்து விட்டதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. வேல்முருகன் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற வாதம், காங்கிரஸ் கட்சி தகராறு செய்தது என்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற தேர்தலை விட 3 தொகுதிகள் அதிகமாக கொடுத்துவிட்டு காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற காலத்தில் இருந்து நாங்களும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், எங்களுக்கான சீட்டுக்களை சரியாக கொடுக்காமல் எங்களுக்கான பங்களிப்பை தராமல் குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று வேல்முருகன் தரப்பை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அண்ணா திமுகவிலிருந்து வேல்முருகனுக்கு ஒரு புதிய ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், வேல்முருகனுக்கு 3 சட்டமன்ற தொகுதிகளை அண்ணா திமுக கூட்டணியில் ஒதுக்குவதாகவும் அதே நேரத்தில் வேல்முருகன் திமுகவிடம் வைத்த 10 கோரிக்கைகளை அண்ணா திமுக ஏற்றுக்கொண்டு தேர்தல் அறிக்கையில் அறிவிப்போம் என்று சொன்னதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அங்கேதான் இடிக்கிறது. செய்திகளை திட்டமிட்டு அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் பரப்புகிறார்களா அல்லது ஊடகங்கள் வேல்முருகனுக்கு எதிராக இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறதா என்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்று கேட்டால், வேல்முருகன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி வட தமிழ்நாட்டில், குறிப்பாக கடலூர், பழைய தென்னார்காடு, வட ஆற்காடு மாவட்டங்களில் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும், தன்னுடைய செல்வாக்கை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு வேல்முருகன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகின்ற இந்த நேரத்தில் அண்ணா திமுகவிலிருந்து வேல்முருகனுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் 3 தொகுதிகள், அவர் சொன்ன 10 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தேர்தல் வாக்குறுதியில் சொல்வதாக செய்தி வருகிறது. அவர் சொன்ன வாக்குறுதிகள் என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும், இலங்கையிலிருந்து சரியான பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அப்பாவி இலங்கை தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும், எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையில் பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், இவற்றை எல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் வைக்க வேண்டும். அதோடு இன்னும் 6 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் வைத்தால் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று திமுகவிற்கு அந்த கோரிக்கையை வேல்முருகன் வைத்திருந்தார். இந்த கோரிக்கைகள் எல்லாம் அண்ணா திமுக ஏற்றுக்கொண்டு தேர்தல் வாக்குறுதியில் சொல்வதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. 10.5% இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்குமா? ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதா கட்சி பேசுமா? அல்லது 10.5% இடஒதுக்கீட்டை தேர்தலில் வெற்றி பெற்றால் கொடுப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா என்று கேட்டால் நிச்சயம் அறிவிக்க மாட்டார். ஏனென்று கேட்டால் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தார்.
ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் நிராகரித்த பொழுது எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அரசு ஆணையை நிராகரித்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவை சார்ந்தவர்களோ இன்று வரை ஆளுகின்ற திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கோரிக்கை என்கின்ற ஒரே காரணத்திற்காக வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றாமல் அதற்கான அரசு ஆணையை தராமல் இருப்பது தவறு என்று இன்று வரை எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய அதிமுகவை சார்ந்தவர்களோ கண்டிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மட்டும் தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி அந்த வாக்குறுதியை வைத்து விடுவாரா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். தேர்தல் அறிக்கையில் அதை வைத்தால், அதை பிரகடனப்படுத்தினால் அதை அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுமா? அதை அங்கீகரிப்பார்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து அடுத்த தேர்தலில், அதாவது இந்த 2026 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேல்முருகன் கொடுத்த இந்த கோரிக்கைகளை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்ளுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையிலே அதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வேல்முருகன் சொன்ன இன்னொரு கூற்று, பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணியில் நான் சேரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். வேல்முருகன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, அல்லது மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்று தான் சொல்கிறார். அவருடைய கோட்பாடு தமிழ் தேசியம் என்கிறார். அவருடைய கோட்பாடு இலங்கை தமிழர் நலனுக்காக பாடுபடுவது என்கிறார். தமிழர் நலனுக்காக பாடுபடுவதுதான் என்னுடைய லட்சியம், கோட்பாடு என்று சொல்கின்ற வேல்முருகன் எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணியில் இணைவார்? வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக தரப்பில் இருந்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்தோ வேல்முருகனுக்கு எதிராக திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. மொத்தத்தில் திமுக கூட்டணியும் சலசலத்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இன்று வரை கூட்டணி கட்சிகளுக்கு சரியான தொகுதி பங்கீட்டை கொடுக்காத காரணத்தால் ஒரு பக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தகராறு செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தகராறு செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வேல்முருகன் தகராறு செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பு வரை கடந்த 2 மாத காலமாக திமுக கூட்டணி வலுவாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியும் வலிமை இழந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக கூட்டணியும் இன்று வரை அவர்கள் கூட்டணியில் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு இன்று வரை வெளியாகவில்லை. மாறி மாறி டெல்லிக்கு காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், டெல்லிக்கு பயணம் செல்கிறார்கள். எடப்பாடி போகிறார், அன்புமணி போகிறார், தினகரன் போகிறார். அத்தனை பேரும் டெல்லியை நோக்கி படையெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அவர்களும் யாருக்கு எத்தனை தொகுதி, எந்த தொகுதிகளில் போட்டி என்று கூட்டணி அறிவிப்பை முழுதாக வெளிவிடவில்லை. அதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வைத்து 6 மாதங்களை கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 1 வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை போல எடப்பாடி பழனிசாமியோடு அன்புமணி கூட்டணி வைத்து 2 மாதங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள் இதுவரை கூட்டணி தொகுதி பங்கீடு அதிகாரபூர்வமாக ஏற்படவில்லை. ஆகவே அவற்றை எல்லாம் மறைப்பதற்காக வேல்முருகன் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறார். வேல்முருகன் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறார். அவருக்கு 3 சீட்டு ஒதுக்க போகிறோம், அவருடைய 10 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.